ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சாந்தி சொல்றாங்க, நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு வெண்பாட்ட சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் மூலியமா தேவையில்லாத நேரத்துல தானே இந்த குழந்தை உங்களுக்கு உருவாயிருக்கு. உங்களுக்கு இந்த குழந்தை தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மருந்து மாத்திரை எழுதி கொடுங்கம்மா, நான் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காது வச்ச மாதிரி இந்த குழந்தைய கலைச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தைய பத்தி ரோஹித்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அதையே காரணம் காட்டி உங்களை கல்யாணம் பண்ணிப்பாமா அப்படின்னு சொல்றாங்க. ஷர்மிளா அம்மாவுக்கு இது ஒண்ணு போதும், உங்களுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னு தானமா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. என்னோட உயிரை போனாலும் இந்த விஷயத்த பத்தி நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேமா, கடைசி வரைக்கும் இது ரகசியமா தான் இருக்கும், அந்த குழந்தைய நீங்க கலைச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. வெண்பா இப்போ நினைச்சு பாக்குறாங்க, பாரதி கண்ணமாட்ட உன்னோட வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா நான் கிடையாது அப்படின்னு சொன்னதை பத்தி. அதுக்கப்புறமா சாந்திட்ட சொல்றாங்க, இந்த குழந்தைய கலைக்க வேணாம், இந்த கரு வளரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியோட குழந்தையவே அவனோட குழந்தை இல்லைன்னு நம்ப வச்சு கண்ணம்மா பாரதி ரெண்டு பேரையும் நான் தானே பிரிச்சேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன், அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நீங்க என்னமா சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. இப்ப எதுவும் புரியாது சாந்தி, போக போக இந்த வெண்பாவோட ஆட்டத்தை பத்தி புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாரதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க வெண்பா. அதை பார்த்த உடனே பாரதி கால் பண்றாரு. என்னோட மெசேஜை பார்த்த உடனே நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பாரதி அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க வெண்பா. நான் உண்மையில ரொம்ப கடுப்புல இருக்கேன் வெண்பா அப்படின்னு பாரதி சொல்றாரு. தீவிரவாதிகள்கிட்ட சிக்கி உயிர் பொழைப்பேனா இல்லையான்னு எவ்வளவு பதட்டத்தோட இருந்தேன் தெரியுமா, வெளியில வந்து பாக்குறப்ப நீ வந்து நிப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏன் என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது என்னை வந்து நீ பாப்பன்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் கூட நீ பண்ணல அப்படின்னு கோபப்படுறாரு. நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே இருப்பேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துனா இப்படிதான் கண்டுக்காம இருப்பையா அப்படின்னு கேக்குறாரு பாரதி. வெண்பா சொல்றாங்க, பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா பாரதி, இப்ப நான் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ தீவிரவாதிகள் பிடியில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் பழச்சு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா பாரதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலயும் நான் உன்னை வந்து பார்க்கல, ஒரு போன் கால் கூட பண்ணல அப்படின்னா அதை விடையும் பெரிய ஆபத்துல நான் இருந்திருப்பேன்னு உனக்கு ஏன் பாரதி தோணல அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பாவுக்கு என்ன பிரச்சனை, அவ என்ன ஆபத்துல இருக்கிறா அப்படின்னு உனக்கே தோணல பாரதி, இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ கொடுக்குற மரியாதையா அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. சரி பாரதி, அவார்டு உனக்கு கொடுக்க போறாங்க, அதுக்கு நல்ல மூட்ல இருப்ப, நீ உன்னோட மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இரு வெண்பா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாரதி கேக்குறாரு. நீ ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம ரெகுலரா மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம், அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் பாரதி, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கண்ணம்மா இன்னைக்கு வேணா உன்னோட உயிரை காப்பாத்திருக்கலாம், ஆனா அவன் உனக்கு பண்ண துரோகத்தை நீ என்னைக்குமே மறக்க கூடாது பாரதி அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா உன்னோட உயிரை காப்பாத்திட்டா, அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு உன்னோட அம்மா உன்கிட்ட பேசி உன்னோட மனசை கலைக்க பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூட நீ சேர்ந்து வாழணும்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு முட்டாள இருக்கிறத நான் விரும்பல பாரதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடாத ஒரு துரோகத்தை தான் கண்ணம்மா உனக்கு பண்ணிருக்கிறா, அதை நீ என்னைக்குமே மறக்க கூடாது பாரதி அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. நான் சொல்றத உனக்கு சொல்லிட்டேன், இனிமே ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதிய ஐஜி பாராட்டி பேசுறாரு. தீவிரவாதிகள் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹைஜாக் பண்ற டைம்ல பாரதி வெளியில தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. தானா முன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போய் மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பாரதி சம்மதிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. பாரதி சாதாரண நேரத்துல மினிஸ்டருக்கு அந்த ஆபரேஷன் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. தான் கூட வந்த மிலிட்டரி ஆபீசரை அந்த தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க அப்படின்ற டென்ஷனையும் மறந்து அதை டேக்கிள் பண்ணி மினிஸ்டருக்கு தனி ஒரு டாக்டரா இருந்து ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாரு. அது மட்டும் இல்ல, போலீஸ் மிலிட்டரி பண்ண வேண்டிய வேலையை பாரதி உள்ள இருந்தே பண்ணினாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு பாராட்டுறாரு. பாரதிக்கு வீர மருத்துவர் அப்படின்ற அவார்டு கொடுக்கறது இல்ல, அவருக்கு பெருமை கிடையாது, எங்களோட கவர்மெண்ட்டுக்கு தான் பெருமை அப்படின்னு பாராட்டுறாரு. மினிஸ்டரும் பாரதிய ரொம்ப பாராட்டி பேசுறாரு. நான் இந்த நிமிஷம் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் பாரதி டாக்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இப்போ பாரதிக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கண்ணம்மாவை பத்தி பேசுறாங்க. வீர தீர செயல்லாம் ஆண்கள் மட்டும் செய்யறது கிடையாது, பெண்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா இருக்கிறவங்க தான் விக்ரம் பாபு ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆபீசர் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாதிகள்கிட்ட எதிர்த்து பேச வேண்டிய நேரத்துல பேசி எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சசி மேடம் இப்போ கண்ணம்மாவை பாராட்டி பேசுறாங்க. தீர தீர பெண்களை பத்தி நம்ம வரலாறுல தான் படிச்சிருக்கோம், ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க.
கண்ணம்மா மட்டும் சாமர்த்தியமா அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி ஆபீசர் சுத்தி இருக்க யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தானும் ஒரு பிணைய கைதி, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கண்ணம்மா அமைதியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆபீசரா அங்க இருக்கிற எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்னு பொறுப்பேத்துட்டு அவங்களுமே போலீஸ் வேலையை உள்ள பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் முழுசா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பெரிய காரணம் கண்ணம்மா தான் அப்படின்னு பாராட்டுறாங்க. கண்ணம்மாவுக்கு வீர தமிழச்சி அப்படின்ற அவார்டு கொடுக்கறதுல நாங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவை பாராட்டி இப்போ அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்ததா மேடையில சொல்றாங்க, நம்மளோட வீர மருத்துவர், வீர தமிழச்சி பாரதி, கண்ணம்மா 2 பேர் மட்டும் இல்லைன்னா இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு என்ன நடந்திருக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே பாராட்டுக்குரியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் எல்லாருக்குமே அவார்ட் கொடுக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.